இரண்டு பல்கலைக்கழகங்களும் அவரை பேசுவதற்கு அனுமதித்து என்பது அவர் உலகளாவிய அரசியலில் அவர்கள் ஒரு தாக்கத்தை செலுத்தக்கூடிய அல்லது கல்வி புலங்களிலும் தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஆட்களாக இன்றும் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஈழத்தமிழர்களை இனப்படுகொலை செய்தார்கள், அவர்கள் ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்களை செய்தார்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை செய்தார்கள் என்ற குற்றங்கள் இருந்தும் கூட அவர்களை இந்த இடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கும் அனுமதிப்பதற்குமான அந்த ஓட்டைகள் இருந்திருக்கின்றன. அங்கெல்லாம் ராஜபக்சேல கூட்டா சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அவர் நாமல் ராஜபக்சே, அது உண்மையான பேர் லக்ஷ்மன் நாமல் ராஜபக்சே. இப்போது தமிழ் மாணவர்கள் லண்டன்ல களமாக இருக்கிறார்கள் என்று முழுமையாக நாங்கள் அர்த்தப்படக்கூடாது. ஏனென்றால் நாமல் ராஜபக்சேவுக்கு பொருத்தமானது, பொருந்தும், அவருடைய பரம்பரையினருக்கும் பொருந்தும். ராஜபக்சே என்ற பேர் முடிய எல்லோரையும் எதிர்ப்பார்கள், இன்னும் காலம் கடந்து எதிர்ப்பார்கள். அவர் பாவம் மன்னிப்பு கேட்டால் முள்ளிவாய்க்கால் இறந்து போன எங்களுடைய 1,40,000 மக்களை மீட்டுக் கொண்டு வந்துவிட முடியுமா? முள்ளிவாய்க்கால் இழந்த 10,000 சொத்துக்களை நாங்கள் இழந்து விட முடியுமா? தமிழ் மக்கள் இழந்த நிலப்பரப்பை மீண்டும் தந்து விடுவார்களா? இல்லையே. ஸ்விஸ் பெர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்லா அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. பிரித்தானியாவுக்கான விஜயத்தினை மேற்கொண்டிருக்கக்கூடிய நாமல் ராஜபக்சவின் ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களில் அவர் மாணவர்கள் மத்தியில் ஆற்றவிருந்த உரை நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த நிறுத்தப்பட்ட பின்னர் அவர்கள் தரப்பில் ஜனநாயகத்துக்கு உரிய நாடென்று கூறக்கூடிய பிரித்தானியாவில் இவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் அனுமதிக்க முடியாது, இந்த செயற்பாடுகள் கண்டிக்கத்தக்கது என்று அவர்களுடைய கட்சியினரும் அவர்கள் தரப்பான கருத்துக்களும் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. உண்மையில் நாமல் ராஜபக்சவின் உரை நிறுத்தப்பட்ட பின்னர் அரசியல் ரீதியாக உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? அதாவது நாமல் ராஜபக்ச என்று அழைக்கப்படுகின்ற லக்ஷ்மன் நாமல் ராஜபக்ச இப்போது 40 வயதை எட்டிவிட்டார். ஆகவே இந்த 40 வயதை எட்டிவிட்ட சிங்களத்தினுடைய இளம் தலைவர் என்று சொல்வதை விட அவர் தலைவர் என்று சொல்வதுதான் பொருத்தமானது. அத்தகைய தலைவர், அவருடைய தந்தையார் எவ்வாறு இருந்தார், அவருடைய சித்தப்பா எவ்வாறு இருந்தார், அவருடைய குடும்பம் இலங்கையுடைய அரசியலில் எத்தகைய பாத்திரத்தை வகித்தது என்பதில் இருந்துதான் அவர்களுடைய அரசியலையும் அவர்களுடைய இன்றைய நிலை அரசியலையும் கடந்த கால அரசியலையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இன்று அதாவது லண்டனுக்கு விஜயம் செய்து லண்டனிலே தங்கி இருக்கின்ற நாமல் ராஜபக்சவை உலகினுடைய பிரபஞ்சமான 2 பல்கலைக்கழகங்கள், அதாவது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகமும் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டு கால வரலாற்றை கொண்ட பல்கலைக்கழகங்கள், அவ்வாறு ஒரு நீண்ட உலகளாவிய வரலாற்றை கொண்ட பல்கலைக்கழகங்களில் ஆரம்பிக்கப்பட்ட வரிசையில் இவைகள் ஒரு 4வது 5வது இடத்தில் இருக்கின்றன. ஆகவே இந்த 4வது 5வது இடத்தில் உலகம் தழுவிய பல்கலைக்கழகங்களின் வரிசையில் தோற்றப்பட்ட வரிசையில் இருக்கின்ற இந்த பல்கலைக்கழகங்கள் இன்று உலகனுடைய முதன்மையான பல்கலைக்கழகங்களாக திகழ்கின்றன. ஆகவே இந்த பல்கலைக்கழக ராஜபக்ச வந்தது என்பதை நாங்கள் கவனத்துக்குரிய ஒன்றாக நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது அந்த 2 பல்கலைக்கழகங்களிலும் அவரை பேசுவதற்கு அனுமதித்து என்பது அவர் உலகளாவிய அரசியலில் அவர்கள் ஒரு தாக்கத்தை செலுத்தக்கூடிய அல்லது கல்வி புலங்களிலும் தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஆட்களாக இன்றும் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் ஈழத்தமிழர்களை இனப்படுகொலை செய்தார்கள், அவர்கள் ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்களை செய்தார்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை செய்தார்கள் என்ற குற்றங்கள் இருந்தும் கூட அவர்களை இந்த இடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கும் அனுமதிப்பதற்குமான அந்த ஓட்டைகள் இருந்திருக்கின்றன. அதாவது உலகம் தழுவிய இவர்கள் மேற்குலகம் நோக்கி, அதாவது ராஜபக்சர்களுடைய அரசாங்கத்தில் அங்கம் வகித்தவர்களும் படைத்துறை சார்ந்தவர்களும் மேற்குலகம் நோக்கி வருவது இப்போது பயத்துக்குரியது ஒன்றாக மாறிவிட்டது, கேள்விக்குரியது ஒன்றாக மாறிவிட்டது. ஆகவே இவர்களை, இப்படிப்பட்டவர்களை இப்போதும் அதாவது ஒரு கல்வி புலம் சார்ந்து அனுமதிக்கிற அந்த நிலைமை இருப்பது என்பதை நாங்கள் கவனத்தில் கொண்டால்
அதாவது இலங்கையினுடைய அரசியல் தலைவர்களில் அவர்கள் இப்போதும் பலம் குன்றவில்லை என்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த பலம் குன்றவில்லை என்பதை வாக்குகளால் மாத்திரம் நாங்கள் பார்க்கக்கூடாது. அதாவது இலங்கையினுடைய அரசியலிலும் கல்வித்துறையிலும் இருக்கின்ற மேல்மட்ட அதிகாரிகள், பியூரோக்ரசி என்பவற்றில் இவர்கள் ஆளுமை செலுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள் என்று நாங்கள் கவனத்தில் கொண்டுதான் இந்த விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே ராஜபக்சர்களுக்கு எதிராக தமிழ் மக்கள் மிக கடுமையாக எதிர்ப்புகளை தெரிவிப்பார்கள். அதாவது முள்ளிவாய்க்காலில் பெற்ற அனுபவங்களும் அந்த வழிகளிலும் இருந்து இவர்களுக்கு எதிரான அந்த கடுமையான எதிர்ப்புகள் வரும். இப்போது லக்ஷ்மன் ராஜபக்ச லண்டனிலே வந்து இறங்கியதன் பிற்பாடு அவர் இலங்கையிலிருந்து விஜயத்தை மேற்கொள்வதற்கு முதலே 2 கூட்டங்கள் நடைபெறும். நாமல் ராஜபக்சவை ஏன் லக்ஷ்மன் ராஜபக்ச என்று அழைக்கின்றீர்கள்? அவருடைய உண்மையான பேர் லக்ஷ்மன் ராஜபக்ச. நாங்கள் தான் ராஜபக்ச என்று சூட்டா சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதாவது நாமல் ராஜபக்ச என்று. அவருடைய உண்மையான பேர் லக்ஷ்மன் நாமல் ராஜபக்ச. அவர் 39 வயதை கடக்கின்ற நிலைமையில இன்றைக்கு இருக்கிறார். ஆகவே அவர் பதவிக்கு வந்தது, அதாவது இலங்கை அரசியலுக்கு வந்தது 2010. அதாவது இனப்படுகொலை நடந்து ரத்தம் காயம் முன்னம் பதவிக்கு வந்தவர். ஆகவே அவர் அம்பாந்தோட்டையில், அதாவது தெற்கினுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறார். அதே நேரத்தில் 22ஆம் ஆண்டு தேர்தல் அதிகூடிய வாக்குகளை பெற்று வந்திருக்கிறார் நாடாளுமன்றத்துக்கு. ஆகவே அவரை நாங்கள் மிக கவனமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், அவரை அதாவது இன்னும் எதிர்காலத்தில் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இப்பவும் உள்ளது என்பதை நாங்கள் கவனத்தில் கொண்டுதான் அவருக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கைகளை செய்யணும். அதாவது இலங்கையினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இந்த இனப்படுகொலையாளிகளை மிக கவனமாக தமிழ் மக்கள் பார்க்க வேண்டும். இவர்களை முடக்குவதனூடாக இவர்கள் இனப்படுகொலை செய்தார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான அனைத்து வேலைகளையும் நாங்கள், அதாவது தமிழ் மக்களிடம் அந்த பழி தீர்த்தல் என்று ஒன்று இருக்கிறது. அதை எவ்வாறு இருந்தாலும் பழி தீர்ப்பார்கள். அது தமிழ் மக்களிடம் இருக்கின்ற ஒரு பண்பாட்டியல் ரீதியான விடயம். ஆகவே இந்த பழி தீர்க்கிற விடயத்துல நாங்கள் அந்த பண்பாட்டை பயன்படுத்தி இவர்கள் இனப்படுகொலை செய்தார்கள் என்பதை நாங்கள் எவ்வளவு வேகமாக உறுதிப்படுத்துவோம், அந்த அளவுக்கு தமிழ் மக்களுக்கான விடுதலையும் தமிழ் மக்களுக்கான நீதியும் கிடைக்கும். ஆகவே இங்க லக்ஷ்மன் ராஜபக்ச என்ற நபர், அவர் அப்போது இளைஞராக இருந்தார், சிறுவனாக இருந்தார் என்று சொல்லுகின்ற ஒரு கருத்தியல் சிங்கள மக்கள் மத்தியிலே பரப்பப்படுகிறது. ஆனால் அது உண்மையிலே அவர், அதாவது 86ஆம் ஆண்டு பிறந்திருந்தால் அவர் எத்தனை வயதுல வந்திருப்பார் என்று பாருங்கள். 2010 அவர் பதவிக்கு வந்து விட்டார். ஆகவே அவர் ஒரு 25 வயதுக்குள் பதவிக்கு வந்து விட்டார். இனப்படுகொலை நடந்த போது அவருக்கு 23 வயது இளைஞன். ஆகவே அவருக்கு அனைத்தும் தெரியும். இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த லக்ஷ்மன் ராஜபக்சவை நாங்கள் மிக கவனமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தின் அடுத்த தலைவராக வரக்கூடியவர் அவர். இன்னும் அவருக்கு இன்றைக்கு 40 வயது ஆண்டுகின்றன, இன்னும் 30 வருடம் நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் ஒரு சவாலுக்குரிய மன்னர்களாக இருப்பார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் தான் இவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போது தமிழ் மக்கள்ல இந்த லக்ஷ்மன் ராஜபக்சவை தடுத்ததில், அதாவது ஒரு சர்வதேச புகழ் வாய்ந்த 2 பல்கலைக்கழகங்களில் உரையாற்றுவதை தடுத்தது என்பது தமிழ் மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றிதான். தமிழ் மாணவர்கள் ஒன்றியங்கள் மேற்கொண்ட மிக கடுமையான இமெயில் கேம்பெயினால தான் இது நிறுத்தப்பட்டது. ஆகவே இப்போது தமிழ் மாணவர்கள் லண்டன்ல பலமாக இருக்கிறார்கள் என்று முழுமையாக நாங்கள் அர்த்தப்படக்கூடாது. ஏனென்றால் இந்த ஐக்கியம், அதாவது இப்போது இருக்கிற ஐக்கியத்தை விட தமிழ் மாணவர்கள் அமைப்புகளை நாங்கள் பார்த்தால் குறிப்பிட்ட அளவுதான் ஆட்கள் இருப்பார்கள். ஆனால் தமிழ் ஒட்டுமொத்த மாணவர்களுடைய தொகை பெரிதாக இருக்கிறது. ஆகவே இந்த மாணவர் ஒன்றியங்கள் தங்களுடைய மாணவர் ஒன்றியத்தினுடைய உறுப்பினர்களை அதிகரிக்கவும் செயற்பாடுவதற்கும் ஏற்ற செயற்திட்டங்களை எதிர்வரும் காலங்களில் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவாவாக இருக்கிறது. ஏனென்றால் நான் கடந்த கால ஒரு வரலாற்றை சொல்ல வேண்டும். 2018ஆம் ஆண்டு இளைஞர் மகாநாடு, அதாவது கொமன்வெல்த்துடைய இளைஞர் மகாநாடு நடந்த போது இந்த நாமல் இங்கே வருகை தந்திருந்தார். அது ஏப்ரல் 15 தொடக்கம் 18ஆம் தேதி வரை ஒரு 3 நாட்கள் நடைபெற்றது. அது ஒரு புதன்கிழமை முடிவடைந்தது. வியாழக்கிழமை பரிசளிப்பு விழாக்களாக நடந்தது. அப்ப அந்த மகாநாட்டுக்கு வருகின்ற போது நாமல் ராஜபக்ச ஆரை கொண்டு வந்தார் என்பதுதான் மிக வேதனையானது. அவர் 2 தமிழ் பெண்களையும் கொண்டு வந்திருந்தார். யுத் ஆர்கனைசேஷன்களுக்குள்ளால 2 பெண்களை கொண்டு வந்திருந்தார். ஒருவர் மன்னார், ஒருவர் மட்டக்களப்பு. இருவரும் 2 மாவீர குடும்பங்களைச் சேர்ந்தவர்களை கொண்டு வந்திருந்தார் என்பதுதான் மிக சோகமான கதை. அன்றைய காலத்தில்
அன்று, அதாவது அந்த யுத் மகாநாடு நடந்த போது நாமளே அன்றே நாங்கள் தடுத்திருக்க வேண்டும். அன்று அது ஒரு திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அன்றைய காலத்தில் இருந்த பிரித்தானியாவில் இருந்த நெருக்கடிகள் காரணமாக அந்த அவர்களுக்கு எதிரான போராட்டம் வந்து அடுத்த கிழமை, அதாவது 20ஆம் தேதியில தான் தொடங்கினார். 20-21 அந்த அதாவது புரொட்டஸ்ட் நடந்தது. ஏனென்றால் அந்த 20-22ஆம் தேதி அன்றுதான் ராஜபக்ச வருகை தந்திருந்தார். அப்ப அன்று எங்களுக்கு இருந்த அந்த கூர்மையான பார்வை வந்து ராஜபக்ச மீதுதான் இருந்தது. ஆனால் இவர் ஒரு முக்கியமான ஒரு இவரை நாங்கள் விடக்கூடாது என்பதை அன்று கணிக்க தவறிவிட்டார்கள். இருந்த போதிலும் அன்று நான் குறிப்பிட்ட, அதாவது அந்த நாமல் ராஜபக்ச வந்து விட்டார் என்பதை ஒரு கிழமைக்கு முதலே நான் பல அமைப்புகளுக்கு கூறியிருந்தேன். ஆனால் அது கருத்து எடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அன்றைய நெருக்கடி காரணமாக நடக்கவில்லை. ஆனாலும் இன்று அவருக்கு செக் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் 2018 வைத்திருக்க வேண்டும். ஆனாலும் இப்போது வைத்திருக்கிறது. இரண்டாவது, அவரை இந்த மகாத்மா ஒக்ஸ்போர்ட்டுக்கும் கேம்பிரிட்ஜுக்கும் வந்து தடுத்ததன் மூலம் அவர்கள் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒன்று நீங்கள் கேட்ட கேள்வியில் இன்னும் ஒன்று இருக்கிறது. இலங்கை அரசியல் என்ன தாக்கம் செலுத்தும் என்று கேட்டிருந்தீர்கள். அதற்கு, அதாவது ராஜபக்சவை தமிழர்கள் எதிர்த்தார்கள் என்பதை விட அவர்கள் புலிகள் எதிர்த்தார்கள் என்றுதான் அவர்கள் அங்க பிரச்சாரம் செய்கிறார்கள். இதுதான் சிங்கள தரப்புல இருக்கிற அந்த பிரச்சார உத்தி. அதாவது தமிழ் மக்களை எதிர்நிலைக்கு கொண்டு போய் எதிரிகளாக காட்டி சிங்கள மக்களுடைய அரசியலை, இனவாதத்தை தூண்டி தங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரிப்பது. இதை இப்பவே அவர்கள் செய்ய தொடங்கி விட்டார்கள். அதாவது புலிகள் தான் எதிர்க்கிறார்கள் என்று சொல்ல தொடங்கி விட்டார்கள். ஆனால் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் பின்னர், அதாவது பிரித்தானியாவுக்கு வந்த தமிழர்களுடைய தொகை கடந்த முள்ளிவாய்க்காலுக்கு முன் வந்த தமிழர்களுடைய எண்ணிக்கையின் அதே அளவு தொகை பின்னர் வந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில பெரிய ஒரு சமூகம் வந்திருக்கிறது. மற்ற அந்த அதாவது இந்த முள்ளிவாய்க்கால் இந்த பேரவலத்துக்கு பிறகு வந்த மக்களுடைய பிள்ளைகள் தான் இன்று பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார்கள். இந்த கடந்த 17 ஆண்டுகளிலே இந்த முள்ளிவாய்க்காலிலே இருந்து வந்த குழந்தைகளும் அதற்கு பிறகு பிறந்த குழந்தைகளும் இந்த அதாவது பல்கலைக்கழகத்துக்கு போவதற்கு தயாராகவும் இருக்கிறார்கள், பல்கலைக்கழகத்திலும் இருக்கிறார்கள் அங்கிருந்து வந்தவர்கள். ஆகவே அந்த அந்த பெரிய ஹியூமன் ரிசோர்சஸ் எங்களுக்கு இருக்கிறது. அதாவது இளைஞர்களுடைய அந்த ரிசோர்சஸ் தான் எங்களுக்கு பலமாக இருக்கிறது. அவர்களை கொண்டு நாங்கள் இந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எவ்வாறு செய்யலாம் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது. ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய விடயம், நாங்கள் ஒரு புறத்திலே வளர்ந்து கொன்ற போது எதிரியும் ஒரு புறத்திலே ஒரு கூட்டு வளர்ச்சி கூட அவர்களும் நாமல் ராஜபக்சவை இந்த எதிர்ப்புகளுக்கு அப்பால் அங்க இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் சந்தித்தார்களா, அல்லது அவர்களும் பெரிய அளவில் சந்திக்கவில்லை என்கின்ற ஒரு தோற்றப்பாடு இருக்கிறது? அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றது. அதாவது பிரித்தானியாவிலும் புலம்பெயர்ந்த அதிகமான சிங்களவர்களை பொறுத்தளவில் அவர்கள் அந்த ஜேவிபி கிளர்ச்சி காலத்தில் வந்த சிங்களவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ராஜபக்சேக்களுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் இங்கே வந்து குடியேறியவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய பரம்பரையினர் இருப்பதனால இந்த கம்யூனிஸ்டுகளுடைய வாடை அங்கே வீசும். இருப்பினும் நாமல் ராஜபக்சேவுக்கான ஆதரவான சிங்கள அணி வந்து இருக்கத்தான் செய்யும். அது எப்படி அந்த அணி வரும் என்றால், தமிழர்கள் எதிர்க்கிறார்கள், புலிகள் எதிர்க்கிறார்கள், தமிழர்கள் என்பதை விட புலிகள் எதிர்க்கிறார்கள் என்ற கோஷம் முன்வைக்கப்படுகின்ற போது அங்கே கம்யூனிஸ்டுகள் என்ற பேச்சுக்கு இடம் இல்லை. இனவாதத்துக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும். இலங்கையில கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லப்படுபவர்கள் இனவாதிகளாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இனவாதம் இல்லை என்று விட்டு இனவாதம் செய்துபவர்கள். ஆகவே இங்க புலிகள் செய்தார்கள் என்று சொல்வதன் ஊடாக அவர்களுக்கான ஒரு வாக்கு, அதாவது ஒரு ஆதரவு தளம் இங்கே இருக்கும். நாமல் ராஜபக்ச தனிப்பட்ட ரீதியாக, கட்சி ரீதியாக அவர்கள் முரண்பட்ட நிலையில இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு அந்த ஒரு சிங்களவரை புலிகள் எதிர்க்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு ஆதரவு இருக்கும். ஆகவே அந்த ஆதரவு இருக்கத்தான் செய்யும். அதாவது இங்கே இருக்கிற குறிப்பிட்ட சொற்ப அளவான சிங்களவர்களில் அவர்களுக்கு ஆதரவு இருக்கும். அந்த அடிப்படையில தான் இந்த குயின்ஸ்பெரியில இருக்கிற அந்த விகாரத்துக்கு அவர் வருகை தந்தமை, அங்கே குறிப்பிட்ட அளவு மக்கள் கூடியமை எல்லாம் நடந்திருக்கிறது. அது இயல்பாக நடக்கும். சிங்கள தலைவர்கள் யார் வந்தாலும் அவ்வாறு அந்த போவதும், அங்கே பௌத்தர்கள் ஒன்று கூடுவதும் என்ற நிகழ்வுகள் நடக்கும். அந்த நிகழ்வுகள் இயல்பாகவே நடக்கும். நாங்கள் அதையெல்லாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. நாங்கள் எதிரியை குறைத்து என்பது நாங்கள் வலுவிழந்து போவதற்கான சாத்தியங்கள் தென்படுவதாகவே பார்க்க வேண்டும். அவர்களை நாங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவர்கள் எப்போதும் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள் மாத்திரமல்ல,
அதாவது இலங்கை அரசியலில் சவாலாக இருக்கக்கூடிய இளம் தலைமுறை சார்ந்தவர்கள் என்பதை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். இது எப்படி இருந்தாலும், அதாவது இந்த சிலப்பதிகாரத்தில 3 உண்மைகள் சொல்லப்படும். உரைசார் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுதலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூட்டாகும் என்ற 3 உண்மைகள் அங்க சொல்லப்படுகிறது. அந்த உண்மைகள்ல இங்க அதாவது 3ம் இந்த நாமல் ராஜபக்சவுக்கு பொருத்தமானது, பொருந்தும், அவருடைய பரம்பரையினருக்கும் பொருந்தும். அந்த அடிப்படையில தான் எவ்வாறு, அதாவது சிங்கள மக்கள் தேடிய தலைவன் நானே என்று சொன்னார் கோதபாய ராஜபக்ச. அதிகூடிய சிங்கள மக்களுடைய 64 லட்சம் வாக்குகளை பெற்று இலங்கையினுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார். ஆனால் அவர் 2 வருடங்கள் தாக்கு பிடிக்காமல் சிங்கள மக்களாலேயே துரத்தி அடிக்கப்பட்டார். இது உள்வினை தூட்டியும் இது சொல்லப்படுகிறது. அதே போலதான் இப்போதும் தந்தையார் செய்த அந்த ஊழ்வினை இப்போது அவருடைய மகனை துரத்துகிறது. பிள்ளையையும் தமிழர்கள் சும்மா இருக்க போவதில்லை. எங்களுடைய பண்பாட்டுக்களை இருந்தால் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். நாங்கள் ராஜபக்ச என்ற பெயர் முடிகிற எல்லோரையும் எதிர்ப்பார்கள். இன்னும் காலம் கடந்து எதிர்ப்பார்கள். இன்னும் 100 வருடத்துக்கு பிறகு ஆனால் யுத்தம் முடிந்த பின்னர் யாழ் மாவட்டத்தில் இபிடிபிக்கு 3 ஆசனங்கள் மட்டுமல்ல, வடக்கு கிழக்கிலும் மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெற்றிருந்தார். அப்படியே நாமல் ராஜபக்ச பாவ மன்னிப்பு கேட்டால் எல்லாம் முடிந்து விடுமா? இங்கே பாவ மன்னிப்பு கேட்டு பாவ மன்னிப்பு வழங்குவதற்கு இது இயேசுபிரான் பிறந்த காலமும் இல்லை, இயேசுபிரானுடைய காலமும் கிடையாது. அரசியலிலே நலன்கள் தான் இங்க முக்கியம். நலன்கள் இன்றி வேறு எதுவும் கிடையாது. ஆகவே இங்க அவர் பாவ மன்னிப்பு கேட்பதன் ஊடாக அவர் ஜனநாயக முறைமைக்கு வந்தார் என்று ஏற்றுக்கொள்ளலாமே தவிர, அவர் பாவ மன்னிப்பு கேட்டால் முள்ளிவாய்க்கால் இறந்து போன எங்களுடைய 1,40,000 மக்களை மீட்டு கொண்டு வந்துவிட முடியுமா? முள்ளிவாய்க்கால் இழந்த 10,000 சொத்துக்களை நாங்கள் இழந்து விட முடியுமா? தமிழ் மக்கள் இழந்த நிலப்பரப்பை மீண்டும் தந்து விடுவார்களா? இல்லையே. ஆகவே இங்க பாவ மன்னிப்பு கேட்பது என்பது, அதாவது அரசியல் தலைவர்கள் மன்னிப்பு கேட்பது என்பது அவர்கள் மீண்டும் அதே தவறை செய்யாமல் இருப்பதற்கான உத்தரவாதத்தை தருவதாகத்தான் அது அமைய வேண்டும். ஆனால் இவர்கள் அவ்வாறு இல்லை. இவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் இவர்கள் ஜனநாயக ரீதியில் இவர்களுக்கு அந்த ஜனநாயக பண்பு வந்திருக்கிறது என்பதை மாத்திரம்தான் அது உறுதிப்படுத்துமே தவிர இவர்கள் குறிப்பாக வரலாற்று மாட்டாது. ஆனால் வரலாற்று ஆசானாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை கடந்த வாரத்திலே கூறியிருந்தார். அது குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் கடும் தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றது. சுமந்திரனை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் செய்த தவறுகளுக்காக தமிழ் மக்களிடம் கட்டாயம் ஒரு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்தியிருந்தார். அப்படியாய் நீங்கள் கூறுகின்ற அடிப்படையில் பார்த்தால் அவருடைய கருத்து முரண்படுகிறது அல்லவா? இல்லை, அவர் குறிப்பிட்ட கருத்து அங்கே அதையும் இதையும் ஒப்பிடக்கூடாது. அது மலைக்கும் மடவுக்கும் ஒப்பானது. தமிழ் தலைவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பது என்பது அவர்கள் திருந்தி வாழுவதற்கும் திருந்தி நடப்பதற்கும் ஜனநாயக முறைமை தழுவிய அந்த முறைக்குள் அவர்களை தொடர்ந்து இருக்க வைப்பதற்குமான பாவ மன்னிப்பு. இது இவர்கள் இனப்படுகொலை குற்றவாளிகள். இவர்களுக்கு பாவ மன்னிப்பு எங்க வழங்கப்படும் என்றால் ஜனநாயக நீரோட்டத்தில் ஜனநாயகம் தழுவிய செயற்பாடுகளில் இறங்கி குற்றங்களை ஒப்புக்கொள்ள வைப்பது. இவர்கள் குற்றங்களை ஒப்புக்கொள்ள வைப்பதுதான் இவர்களுக்கு பாவ மன்னிப்பை தவிர, இவர்கள் குற்றங்களை ஒப்புக்கொள்ளாமல் எப்படி பாவ மன்னிப்பு வழங்கப்படும்? அதாவது லக்ஷ்மன் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச ஒரு பாவ மன்னிப்பு கேட்பார், ஒரு மன்னிப்பு கேட்பாராக இருந்தால் அந்த மன்னிப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்றால், தன்னுடைய தந்தையாருடைய ஆட்சி காலத்தில் தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது, தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்பதை அவர் ஏற்றுக்கொண்டால் அவருடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகிவிடும். அவ்வாறு அவர் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் அடுத்த கட்ட விசாரணைக்கு போவோம். தமிழ் மக்களுக்கான அதாவது மனித குலத்துக்கு எதிரான குற்றம், இனப்படுகொலைக்கு எதிரான குற்றத்துக்கான தீர்வுக்கு நாங்கள் எட்ட முடியும், போக முடியும். அதை இந்த நாமல் ராஜபக்ச செய்வாராண்டா? இல்ல, அதை அவர் செய்யட்டும். அவர் செய்தால் அவருக்கு மன்னிப்பு இருக்கிறது. ஆனால் தமிழ் தலைவர்கள் அவர்கள் எடுத்த முடிவுகளில தான் தவறுகள் இருக்கிறது. ஆகவே அந்த தவறை அவர்கள் திருத்திக் கொண்டு அவர்கள் புதிய வழிக்கு வர சொல்லி அரசியலாக
திருநாவுக்கரசு அவர்கள் குறிப்பிடுகிறார். அவர் சொல்ற அந்த கருத்து அது தமிழ் அரசியல் தலைவர்களுக்கு சரி என்றால் அவர்கள் இனப்படுகொலையில் ஈடுபட இல்லை. அவர்கள் இனப்படுகொலை அரசுக்கு சார்பாக இருந்தார்கள், அவ்வளவுதான். அது எப்போதுனா இனப்படுகொலை நடந்ததன் பின்னர் தான் இருந்தார்கள். இனப்படுகொலை நடந்த போது இருந்திருந்தால் அவர்களும் இந்த இனப்படுகொலைக்கு குற்றவாளிகளாக இருந்திருப்பார்கள் இந்த தமிழ் அரசியல் கட்சிகள். ஆகவே இங்கே தமிழ் அரசியல் கட்சிகள்ல யுத்தம் நடந்த போது அரசோடு இருந்தவர்கள் டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களோ அல்லது ஏனையவர்களோ மன்னிக்கப்பட மாட்டார்கள். அவர்களை மன்னிக்க முடியாது. இப்போதைய சூழ்நிலையில் இலங்கையில் நாமல் ராஜபக்சவின் அரசியலை அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்ல முற்படுகின்றார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தானே ஜனாதிபதி ஆவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவரும் கூறுகின்றார், அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் கூறுகின்றார். நாமல் ராஜபக்சவை பொறுத்தவரையில் ஜனாதிபதியாக கட்டமைக்கிறார்களா அல்லது கட்டமைக்கப்படுகிறாரா? அவர்கள் கட்டமைத்துக் கொண்டு வருகிறார்கள். அது ஏற்கனவே கோத்தபாய ராஜபக்ச பதவிக்கு வருகின்ற போது அடுத்ததாக இந்த நாமல் ராஜபக்சவை கொண்டு வருவதற்கான எல்லா அத்திவாரங்களும் இடப்பட்டன. அப்படி இருந்தும் குடும்பத்துக்குள்ளே அவர்களுக்குள்ள முரண்பாடுகள் இருந்தது என்பதையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். கோத்தபாயை விட நாமல் ராஜபக்சவை களத்தில் இறக்கலாம் என்பது ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் அவர்களுடைய குடும்பத்துக்குள் பலர் இருந்தபடியினால, மூத்தவர்கள் இருந்தபடியினால அவரை விட வேண்டிய தேவை வந்துவிட்டது. இங்கே பசில் ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் நிற்க முடியாது என்பதனாலதான் கோத்தபாயா நின்றார், அல்லது பசில் ராஜபக்ச தான் நிறுத்தி இருப்பார்கள். இங்க மஹிந்த ராஜபக்சவுக்கு பிரச்சனை இருக்கிறது என்றால் அது என்ன இருந்தாலும், அரசியலிலே இது என்ன இருந்தாலும் தன் வாரிசு நேரடி வாரிசு வர வேண்டும் என்ற விருப்பு அனைவருக்கும் இருக்கும். அதுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். இங்கே மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய வாரிசான நாமல் ராஜபக்ச வர வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். இங்கே கோத்தபாயா வந்து விட்டாலோ பசில் வந்து விட்டாலோ பிறகு அவர்களுடைய சந்ததியினர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து செல்லும் என்ற பயம் மஹிந்த ராஜபக்சக்கு இருந்திருக்கிறது. அப்ப அங்க முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அவர்கள் அதை தீர்த்து கொண்டு விட்டார்கள். தீர்த்து கொண்டு இவரை பதவியில் அமர்த்தினார்கள். இவர் துரத்தப்பட்டதனால் மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய மகனுக்கான சிம்மாசனம் இல்லை என்ற கோபமும் விரக்தியும் அங்கே இருக்கும். ஆனாலும் குடும்பத்துக்குள் காட்ட முடியாது என்ற அடிப்படையில் இதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த ராஜபக்ச குடும்பம் இப்போது நாமல் ராஜபக்சவை பதவியில் அமைத்துவதற்கான அனைத்து வேலைகளையும் அவர்கள் செய்வார்கள், அவருடைய கட்சியும் செய்யும். இரண்டாவது, பௌத்த மகா சங்கமும் அதை எதிர்க்காது. பௌத்த மகா சங்கமும் நாமல் ராஜபக்ச வருவதை விரும்பும். ஆகவே இந்த இப்போது இருக்கிற அனுரகுமார அரசாங்கத்துக்கும் அனுகுமார திசாநாயக்கனுடைய தலைமைத்துவத்துக்கு பின்னும் இவர்கள் வருவதற்கான எல்லா சதிவேலைகளையும் சிங்கள ராஜேந்திர மட்டங்களில் மேற்கொள்ளப்படும். இப்போது இருக்கிற நிலைமையில அனுரகுமார திசாநாயக்க ஒரு காட்சி பொருளாக காட்டப்பட்டாலும் அவரால் இலங்கையில் எந்த ஒரு அடைவும் எந்த பெருமானமும் அடையப்படவில்லை. சிங்கள மக்கள் எதிர்பார்த்த இதையுமே அடையப்படவில்லை. ஆகவே அவர்களுக்கு இவர்கள் சவாலாக இருப்பார்கள். இப்போது சிங்களத்திலே ஒரு யுத்தம், ஒரு அரசியல் யுத்தம் ஒன்று நடக்கத்தான் போகிறது இவர்களுக்கு இடையிலான. இதை விட அங்க சஜித் பிரேமதாசா 29ஆம் ஆண்டு தான் தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த முக்கோண போட்டி தொடர்ந்து நடக்கத்தான் போகிறது. அப்ப நாங்கள் இந்த முக்கோண போட்டியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது இங்கே முக்கியமானது. தமிழ் மக்களுடைய அரசியலில் எதிரிகளுக்குள் குழப்பம் இருக்கின்ற போது, சிங்கள தேசத்தில் ஒரு பலங்குன்றிய ஆட்சி அதிகாரம் வருகின்ற போது அதற்கு தமிழர்கள் ஒரு அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும். எதிரி சிக்கலில் சிக்கி இருக்கின்ற போது, நெருக்கடிக்குள் உள்ளாக்குகின்ற போது அவனை மேலும் நெருக்கடிக்குள் உள்ளாக்குவதன் மூலம்தான் தமிழர்கள் தங்களுடைய தீர்வை நோக்கி போக முடியும், தங்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த முக்கோண போட்டிகளை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு தமிழ் தலைமைகள் ஐக்கியத்துக்கு வர வேண்டும். பாவ மன்னிப்பை கேட்டு ஐக்கியத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் மூத்தநாகோசருடைய கருத்தாக இருக்கிறது. அது மிக சரியானதும் கூட. தமிழ் மக்களுக்கு ஐக்கியம் இல்லையே தமிழ் மக்களுக்கு தீர்வும் இல்லை, தமிழ் மக்களுக்கு விடுதலையும் இல்லை. அதே போல தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கவில்லையே, தமிழ் மக்களுக்கு உரிமை கிடைக்கவில்லையே, நியாயம் கிடைக்கவில்லையே, இலங்கை தீவில் சிங்கள மக்களுக்கும் அந்த நீதியும் இல்லை நியாயம் இல்லை, அதே போல முஸ்லிம்களுக்கும் நீதியும் இல்லை நியாயம் இல்லை,
மலைய மக்களுக்கும் நீதியும் இல்லை நியாயம் இல்லை என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை எப்படி தமிழர் தரப்புகள் சாதகமாக பயன்படுத்துவது அல்லது எவ்வாறு தமிழ் சமூகங்கள் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்த முயற்சி செய்வது என்கின்ற இரண்டு பெரும் வினாக்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் தமிழ் தலைவர்கள் மத்தியிலே யார் பெரிய அண்ணன் என்கின்ற போட்டி நிலவி கொண்டிருக்கின்றது. இப்போது தமிழ் தலைமைகள் மத்தியிலே யாரும் தலைவராக கண்ணுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் யாரையும் தமிழ் மக்கள் ஒரு தலைவனாக ஏற்கக்கூடிய மனநிலையிலும் இல்லை. ஆகவே இப்போது தமிழ் மக்களிடம் ஒற்றை தலைமை என்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. ஆகவே தமிழ் மக்களை ஒன்று திரட்டிய ஒரு கூட்டணிக்கு இந்த அரசியல் கட்சிகள் வர வேண்டும். இந்த அதாவது 72ஆம் ஆண்டு தேர்தல் 72ஆம் ஆண்டு புதிய அரசியல் யாப்பு வந்தவுடன் தமிழ் மக்கள் தமிழ் அரசியல் கட்சிகள் ஒரு ஐக்கிய விடுதலை முன்னணியை உருவாக்கினார்கள். மலையக தொண்டமானும் தமிழ் காங்கிரசும் தமிழரசு கட்சி 3 கட்சிகளும் இணைந்தார்கள். ஏனென்றால் தமிழ் மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டமையின் விளைவுதான், தமிழ் மக்களுக்கு மீது நெருக்கடிகள் ஏற்பட்டதன் விளைவுதான் அவர்கள் ஒன்றாகினார்கள். அதே போல இப்போது தமிழ் மக்களுக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கிறது. எந்த தீர்வையும் இந்த அரசாங்கம், அதாவது இவர்கள் ஏற்கனவே நல்லாட்சி என்று சொல்லி ஏமாந்து இப்போது ஊழல் ஒழிப்பு என்று வந்து அது எதுவுமே நடக்கவில்லை. ஆகவே எல்லாவற்றிலும் ஏமாந்த ஏமாளிகள் இப்போது ஒரு முடிவுக்கு வர வேண்டும். எங்களுக்கு நெருக்கடி வந்திருக்கிறது, எதுவுமே கிடைக்காது என்ற நெருக்கடி வருகின்ற போது இந்த அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்த ஒரு கூட்டு முன்னணியை உருவாக்க வேண்டும். இவ்வாறு இவர்கள் ஒரு கூட்டு முன்னணியை உருவாக்க தவறினால் தமிழ் சிவில் சமூகங்கள் சேர்ந்து ஒரு கவுன்சிலை உருவாக்க வேண்டும். தமிழ் மக்களுக்கான ஒரு தேசிய பேரவை, தேசிய ஐக்கிய பேரவை ஒன்றை உருவாக்கி அதனூடாக இந்த தலைமைத்துவத்தை நிரப்ப வேண்டும். இந்த தனிமனித தலைமைத்துவம் தமிழ் மக்களுக்கு இப்போதைக்கு சாத்தியப்படாத ஒரு குழு தலைமைத்துவத்தை கொண்டு வருவதுதான் தமிழ் மக்களுக்கு இனி சாத்தியமானதாக. ஆகவே அந்த குழு தலைமைத்துவத்துக்கு நாங்கள் செல்ல என்பதுதான் இங்கே முக்கியமானது. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் பல முக்கியமான விடயங்கள், நாமல் ராஜபக்சவின் விஜயம், தமிழ் மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சில முக்கியமான படிப்பினைகள் என்கின்ற பல விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.